நம்முடைய உரிமைகளாம் இழப்பது ஒரு புறத்திலே இருந்தாலும், மெட்ரோவை நாம் கோட்டை விட்டோம், மேகதாதுவை நாம் கோட்டை விட்டோம், முல்லை பெரியாரை கோட்டை விட்டோம், கச்சத்தீவை கோட்டை விட்டோம். இப்போது ஜனநாயகத்தையும் கோட்டை விடுகிற ஒரு போராட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உரிமைகளை பெற, வளர்ச்சி திட்டங்களை பெற, வளர்ச்சிக்கான நிதிகளை பெறுவதற்கு ஒரு தாயாக இருக்கிற முதலமைச்சர் தந்தையாக இருக்கக்கூடிய மத்திய அரசிடமிருந்து நிதிகளை பெறுவதிலே அவர்கள் முழுமையான ஒரு அணுகுமுறையை, வெற்றிக்கான அணுகுமுறையை, சாத்தியக்கூறுகளுக்கான அணுகுமுறையை பெற வேண்டுமே தவிர, இப்படி விவாகரத்திற்கு கேட்டு போராடி கொண்டிருந்தால் குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாவதைப் போல இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளிலே மாநில அரசினுடைய தவறான அணுகுமுறையாலே மெட்ரோ ரயில் திட்டத்தை நாம் இன்றைக்கு உரிய காலத்திலே பெறுவதற்கு வாய்ப்புகள் நழுவி போகிறது. மேகதாது அணை கட்ட போகிறோம் என்று அங்கே தீர்ப்பை பெறுகிறார்கள். இங்கே முல்லை பெரியாறிலே புதிய அணை கட்டுவோம் என்று அங்கே சூளுரை ஏற்கிறார்கள். கச்சத்தீவை தாரை வார்த்ததை இன்றைக்கு மீட்க முடியாமல் மீனவர்கள் தினந்தோறும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரட்சி தலைமையா எடப்பாடியோட ஆட்சி காலத்திலே தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை கிடப்பிலே போட்டுவிட்டு இன்றைக்கு 2017 மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விதிமுறைகளுக்கு மாறாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை வழங்கி அதிலே இன்றைக்கு திட்ட அறிக்கை திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற ஒப்பாரியினாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. ஆகவே இன்றைக்கு நம்முடைய உரிமைகளாம் இழப்பது ஒரு புறத்திலே இருந்தாலும், மெட்ரோவை நாம் கோட்டை விட்டோம், மேகதாதுவை நாம் கோட்டை விட்டோம், முல்லை பெரியாரை கோட்டை விட்டோம், கச்சத்தீவை கோட்டை விட்டோம். இப்போது ஜனநாயகத்தையும் கோட்டை விடுகிற ஒரு போராட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யப்படாமல் இருப்பதால் அதில் ஏராளமான குளறுபடிகள் இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்போது நாம் ஆங்காங்கே சென்று பார்க்கிற போது அந்த குளறுபடிகள் பட்டவட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது. தேர்வு வைக்கும் முன்பே எத்தனை பேர் பெயில் ஆவார்கள் என்று மனக்கணக்கு போட்டு தேர்வை எதிர்ப்பது என்பது எப்படி குழந்தைத்தனமானதோ அதே போலதான் எஸ்ஐஆரை எதிர்ப்பது என்பது இன்றைக்கு தேர்வுக்கு செல்லாமலேயே தேர்வு பயத்தாலே எப்படி குழந்தை அடம்பிடிக்குமோ அதே போல தேர்தல் பயத்தாலே திமுக இன்றைக்கு குழந்தை போல் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழகத்திலே 1 கோடி பேர்கள் ஓட்டுரிமையை இழப்பார்கள் என்று சிலர் அச்சுறுத்துகிறார்கள். இறந்தவர் பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்காமல் இருப்பது, ஒருவர் பெயரே பல இடங்களிலே இடம்பெறுவது, ஒருவரே வேறு ஒரு தொகுதியிலே ஓட்டுரிமை பெற்றிருப்பது என வாக்காளர் பட்டியலிலே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருப்பதை நாம் இப்போது களப்பணியின் மூலமாக பட்டவட்டமாக அறிய முடிகிறது சாட்சிகளோடு. இதிலே கோடிக்கணக்கானவர்களின் வாக்காளர் அடையாள அட்டையிலே அவர்களுடைய முகம் அடையாளம் காண முடியாத வகையிலே பழைய புகைப்படம் இடம்பெற்றிருப்பதையும் நாம் களத்திலே பார்க்கிறோம். இதை சீர்படுத்த தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கிற நடவடிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. இதை சீர்படுத்த தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கிற போது சில அரசியல் கட்சிகள் பெருமளவு ஓட்டு இழப்பு ஏற்பட போவதாக கொந்தளிக்கின்றார்கள்.